மோடி அரசாங்கம் ஒரு தற்காலிகமான சபாநாயகரை இப்ப தேர்வு செஞ்சிருக்காங்க. ஆனா நிரந்தரமான சபாநாயகரை இன்னும் 2 நாளுக்குள்ள தேர்வு செய்யணும். தேர்தல் ரிசல்ட் இத்தனை நாளாயும் ஏன் மோடியால ஒரு நிரந்தரமான சபாநாயகரை அப்பாயின்ட் பண்ண முடியல? பாஜக தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட சபாநாயகருக்கு ஏன் கடுமையான எதிர்ப்புகள் வருது? சபாநாயகர் இல்லாம அடுத்த 5 வருஷம் மோடியால பிரதமராக இருக்க முடியாதா? மகாராஷ்டிரா சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே வெளிப்படையா ஓப்பனா சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு உங்க கட்சியை சார்ந்தவங்களை சபாநாயகரா தேர்வு செய்யுங்க, இல்லன்னா உங்க கட்சியே இருக்காது அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிருக்காரு. இந்த சபாநாயகரை தேர்வு செய்யறதுல சந்திரபாபு நாயுடு ஏன் இவ்வளவு கடுபடியா இருக்காரு? ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் ஏன் தான் கட்சியை சார்ந்தவங்க சபாநாயகரா வரணும், பாஜகவை சார்ந்த ஒரு சபாநாயகர் வந்தா தன்னோட கட்சி ஏன் அழித்தொழிக்கப்படும் நினைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வர ஜூன் 26ஆம் தேதிக்குள்ள ஒரு நிரந்தரமான சபாநாயகரை மோடி அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும். இந்த புதிய சபாநாயகர் இன்னும் 3 மாசத்துல வரக்கூடிய தேர்தல், இதுக்கு பிறகு மோடி பிரதமரா நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்கான பல அரசியல் வேலைகள் அனைத்துமே இந்த சபாநாயகரை மையமா வச்சுதான் இருக்கு. சபாநாயகருக்கும் இன்னும் 3 மாசத்துல 3 மாநிலத்தில் வரக்கூடிய தேர்தலுக்கும் என்ன தொடர்பு? ஏன் மோடியினுடைய பிரதமர் பதவி ஒரு சபாநாயகரை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள்வி. மோடி 3வது முறையா பிரதமரா வந்திருக்காரு. முதல்ல 2 தடவை பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளீன் மெஜாரிட்டியில ஜெயிச்சு பிஜேபி ஒரு தனிப்பெரும் கட்சியா நின்னாங்க. ஆனா இந்த முறை பாஜகவுக்கு பாத்தீங்கன்னா கிளீன் மெஜாரிட்டி கிடைக்கல. வேற வழியே இல்லாம ஆட்சி நடத்தணும் அப்படின்னா தெலுங்கு தேச கட்சியையும் அதே சமயத்தில் நிதிஷ்குமாரோட பார்ட்டி நம்பிதான் அவரு ஆட்சி நடத்த வேண்டிய சூழல்ல ஒரு நெருக்கடியில் இன்னைக்கு இருக்கிறார். இந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகரை தேர்வு பண்ணக்கூடிய ஒரு முறைமை இருக்கு இல்லையா, அந்த முறைமையில மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்திருக்கு. வழக்கமா பாராளுமன்றத்துக்கு ஒரு சபாநாயகர் இருப்பாரு. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றமா இருந்தா, அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றமா இருந்தா அதுக்கு ஒரு அவைத்தலைவர் இருப்பார். இவங்க 2 பேருமே ரொம்ப 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 முக்கியமானவங்க. யூசுவலா பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகர் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னா, ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டியான எம்பிஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த எம்பிஸ் பயன்படுத்தி அந்த கட்சி ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டியில, அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள்ல 50% எம்பிக்களுடைய ஓட்டு கிடைச்சாலே அந்த பர்டிகுலர் நபரை சபாநாயகரா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த 2014 இருந்து இப்ப 23 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் இருந்துச்சு. அவங்க கட்சியை சார்ந்தவங்க 51% ஓட்டு போட்டு முதல்ல பாத்தீங்கன்னா சுமித் மகாஜனை ஒரு லோக்சபாவினுடைய ஸ்பீக்கரா தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஓம் பிர்லா அவர் ஒரு 5 வருஷம் இருந்தார். சோ இவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிளீன் மெஜாரிட்டியோட பிஜேபி தன்னுடைய எம்பியை பயன்படுத்தி ஜெயிச்சு இன்னைக்கு உட்கார்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய நிலைமை அப்படி கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு கிளீன் மெஜாரிட்டி கிடையாது. பாராளுமன்றத்தில் கூடிய மொத்த எம்பியில 50%, அதாவது இன்னும் தெளிவா மைனூட்டா சொன்னா 51% எம்பிக்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஓட்டு போட்டா மட்டும்தான் ஸ்பீக்கரை தேர்வு செய்ய முடியும். அதனால பிஜேபி தனித்து முடிவெடுக்க முடியாது. அவங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி மற்றும் நிதிஷ்குமாரோட பார்ட்டி, இந்த 2 பார்ட்டிகிட்டையும் கன்சல்ட் பண்ணணும். ஆனா இந்த 2 பார்ட்டியுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பதவி கொடுங்க, நாங்க தான் எங்க கட்சியை சார்ந்தவங்க தான் லோக்சபாவினுடைய சபாநாயகரா வரணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஏன் ஒரு லோக்சபாவினுடைய ஸ்பீக்கரா வர்றதுக்கு இவ்வளவு போட்டி நடக்குது? வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு கேபினெட் அமைச்சருக்கு பெரிய போட்டி நடக்கும். எனக்கு இந்த துறையை கொடுங்க, அந்த துறையை கொடுங்க, எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க, பிரசிடென்ட் போஸ்ட் கொடுங்க எல்லாம் போட்டி நடக்கும். ஆனா லோக்சபால ஸ்பீக்கரா வர்றதுக்காக ஏன் 2 கட்சிகள் படாத பாடுபடுறாங்க? இது குறித்து நாம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா நேத்து பாராளுமன்றத்தினுடைய தற்காலிக ஒரு சபாநாயகரை பிஜேபி அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க. அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பரதுர் ஹரி மகாதேவ். இவர் ஒரு டெம்பரரி புரோடம் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க. இந்த புரோடம் ஸ்பீக்கர் ஒரு டெம்பரரியான ஸ்பீக்கர். இது அப்பாயின்ட் பண்ணப்பட்டதே முறைகேடு அப்படிங்கிறாங்க. வழக்கமா இது மாதிரி புரோடம் ஸ்பீக்கர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஒரு தற்காலிகமான சபாநாயகரா இருப்பாங்க. ஒரு புது பெர்மனன்ட்டான சபாநாயகர் வரக்கும் ஏற்கனவே இருக்கிறவருடைய சபாநாயகருடைய காலம் முடிவதற்கு இடையில கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் அந்த புரோடம் ஸ்பீக்கர் வருவாங்க. யூசுவலா பாத்தீங்கன்னா இந்த புரோடம் ஸ்பீக்கர் ஒரு 2 நாள் 3 நாள் 5 நாள் 1 வாரம் 10 நாள் இதுக்குள்ளதான் இருப்பாங்க. அதுக்குள்ள புதிய ஸ்பீக்கர் தேர்வு செய்யப்படணும். ஸ்பீக்கர் இல்லாம வேக்கண்டா ஒருபோதும் லோக்சபா இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் ஏற்கனவே இருந்த ஓம் பிர்லாவினுடைய ஸ்பீக்கர் டென்யூர் கடந்த 24ஆம் தேதியோட முடியுது. இப்ப டெம்பரரியா ஒரு
ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. அவர் பேர் தான் பாத்தீங்கன்னா பரதுரு ஹரி மகாதேவ். நியாயப்படி பார்த்தா இவர் சீனியாரிட்டி படி பார்த்தா இவரை லோக்சபா ஸ்பீக்கரா ஆக்கியிருக்க கூடாது. அதாவது இவர் வந்து புரோட்டோம் ஸ்பீக்கர் ஆக்குறதுக்கான தகுதி இவருக்கு கிடையாது. இவரை விட சீனியர்ஸ் வந்து லோக்சபால இருக்காங்க அப்படிங்கிறாங்க. வழக்கமா அந்த புரோட்டோம் ஸ்பீக்கர்ஸ் எப்படி அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பாராளுமன்றத்திலே இருக்கிறதுலயே சீனியர் மோஸ்ட் எம்பி, சீனியர் மோஸ்ட்னா ஏஜ் கிடையாது, எத்தனை அதிகமான தடவை அவங்க எம்பியா ஜெயிச்சு வந்திருக்காங்களோ அந்த அதிகப்படியான வெற்றி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெற்றியினுடைய குறியீடா தான் ஒருத்தர் தேர்வு செய்வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவர் 7 முறை எம்பியா வெற்றி பெற்றிருக்காரு. இவர் ஒரிசாவை சார்ந்தவர். ஒரிசால கட்டாக் அப்படிங்கக்கூடிய பகுதியில் நின்று 7 முறை எம்பியா ஜெயிச்சிருக்காரு. இந்த தடவை பிஜேபி நின்று ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 6 தடவை பாத்தீங்கன்னா பிஜு ஜனதா தளம் அப்படிங்கிற கட்சியிலிருந்து எம்பியா தேர்வு செய்யப்பட்டவர். இவரை தற்காலிகமா இப்ப மோடி அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணிருக்கு. ஆனா ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் பாத்தீங்க அப்படின்னா கேரளாவை சார்ந்த காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னி சுரேஷ் அப்படிங்கிறவர் 8 முறை எம்பியா தேர்வு செய்யப்பட்டவர். அப்ப அவரோட இவர் சீனியர். இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இதே பிஜேபியில வீரேந்திர குமார் அப்படிங்கிறவர் 8 முறை எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆனா இப்ப இந்த வீரேந்திர குமாருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு கேபினெட் அந்தஸ்துல ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுனால அவர்னால அந்த மினிஸ்டர் போஸ்டை ரிசைன் பண்ணிட்டு ஒரு லோக்சபா ஸ்பீக்கரா வர முடியாது. அதனால இப்ப இருக்கிற பாராளுமன்றத்தில் சீனியர் மோஸ்ட் அப்படின்னா இந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கொடிக்குன்னில் சுரேஷ் தான். இவரைத்தான் தற்காலிகமான ஸ்பீக்கரா அப்பாயின்ட் பண்ணிருக்கணும். ஆனா முறைகேடாக பாஜக ஒருதலை பட்சமாக அவங்க கட்சியை சார்ந்த ஒரு நபரை ஒரிசாவில் பிஜு ஜனதா கட்சியிலிருந்து பாஜகவுக்கு மாறின ஒரு நபரை தற்காலிக ஸ்பீக்கரா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். ஸ்பீக்கர் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னா ஆமா, ஸ்பீக்கர் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம் தான். ஒரு ஆட்சி தொடரப்போகுதா நீடிக்க போகுதா இல்லையா அப்படிங்கிற முடிவெடுக்கிறதுல பெரும்பாலான அதிகாரம் ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. ஜென்ரலா ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு அவையை வழி நடத்துறது, அங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம பாத்துக்கிறது. ஒரு அவை, அதாவது லோக்சபா நடக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை மெயின்டைன் பண்றது, கண்காணிக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அத்துமீறினா அவங்கள வந்து தண்டனைகள் வாங்குவது, அவங்கள சஸ்பெண்ட் பண்றது, இது மாதிரியான ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா குறிப்பா ஒரு பில்ல பாஸ் பண்றதுல, அதாவது பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா வருதுன்னு வச்சுங்களேன், அந்த மசோதாவை மெஜாரிட்டி அடிப்படையில் தான் பாஸ் பண்ணி ஆகணும். பாராளுமன்றத்தில் அவையில பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கோம், இந்த சட்டத்துக்கு யாரெல்லாம் ஏற்பு அப்படின்னு வந்து பாராளுமன்றத்தில் அவையில அதை வந்து பொது வெளியில விடுவாங்க. அதுல வந்து ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா அது நேரா அவையில வந்து குறிப்புல வந்து நோட் பண்ணப்பட்டுரும். இந்த மசோதா பாராளுமன்றத்தில் குறிப்பா லோக்சபால மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு, இதை வந்து நீங்க வந்து ராஜ்யசபா கொண்டு போய் அங்கேயும் ஒரு மெஜாரிட்டி கிடைச்சது அப்படின்னா உடனே பாத்தீங்கன்னா அது சட்டமா மாறிடும். பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட உடனே அரசு இதழ வெளியே வந்து அது சட்டமா மாற்றப்படும். ஒரு மசோதா சட்டமா மாற்றப்படுறது எங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் தான். ஆனா எல்லா மசோதாவும் கிடையாது. எல்லா மசோதாவும் லோக்சபா ராஜ்யசபா 2 இடத்துக்கு போக வேண்டிய அவசரம் கிடையாது. சில மசோதாக்கள் மணி பில்லா மாற்றப்பட்டு, அதாவது நிதி மசோதாவாக மாற்றப்பட்டு லோக்சபாலேயே அது சட்டமாக மாற்றப்படும். அது மாதிரியான சிறப்பு அதிகாரம் இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கு. இங்கதான் ஒரு ஸ்பீக்கரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஒரு பில், ஒரு மசோதா சாதாரண மசோதாவா இல்ல நிதி மசோதாவான்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் இருக்கார். இதை வந்து நீங்க மணி பில்லா கொண்டு வரலாம், நீங்க அதை மணி பில்லா கொண்டு வரலாம் அப்படின்னு டிக்டேட் பண்ணலாம். அதுக்கான அதிகாரத்தை அப்ரூவலை கொடுக்கலாம். கவர்மெண்ட் சொல்லுது நாங்க இதை வந்து மணி பில்லா கொண்டு வந்து ராஜ்யசபாவுக்கே அனுப்பாம லோக்சபாவிலே நாங்க சட்டமா மாத்துறோம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கான முழு அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பண்றதுல பிஜேபி அரசாங்கம் எவ்வளவு தீவிரமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கு, ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்டத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வரணும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்தியால இன்னும் பல சட்டங்களை கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரிய திட்டமே பிஜேபி இருக்கு, குறிப்பா யூனிஃபார்ம் சிவில் கோட். சோ இந்த சட்டத்தை எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சில சட்டங்களை பாராளுமன்றத்தில் மணி பில்லா மாத்தி ராஜ்யசபாவுக்கே போகாம லோக்சபாலேயே மெஜாரிட்டியை வர வச்சு சட்டமா மாத்துறதுக்கான வேலையை இவங்க செய்யறாங்க. ஏன் அப்படின்னா ராஜ்யசபால ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி கிடையாது. இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு சுத்தமா இருக்க போறது கிடையாது. அப்ப எந்த சட்டத்தை அவங்க கொண்டு வரணும்னு நினைச்சாலும் லோக்சபா ராஜ்யசபாவை பாஸ் பண்ணி தான் போகணும். ஆனா மணி பில்லா ஸ்பீக்கர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது லோக்சபாலேயே சில விஷயங்களை முடிச்சுக்கலாம். உடனே வந்து அது வந்து அப்ரூவல் ஆகி சட்டமா மாற்றப்படும். அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பீக்கர்னுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மோடி அரசாங்கம் தனக்கு ஏத்த மாதிரி தான் கட்சியை சேர்ந்தவர் தான் சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய ஒருத்தரை ஸ்பீக்கரா போடணும் உறுதியா இருக்காங்க. தெலுங்கு தேசம் பார்ட்டிலிருந்து யாரோ ஒருத்தவங்க வந்தாலும் சரி, இல்ல நிதிஷ்குமாரோட கட்சியிலிருந்து யாரோ வந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை அவங்க ஏத்துக்கல அப்படின்னா அது சட்டமாக மாற்றப்படாது. சோ எப்படியாவது தான் கட்சியை சார்ந்த ஒரு ஆட்களை கொண்டு வந்து
தான் விரும்பக்கூடிய RSS இந்துத்துவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பல விடயங்களை சட்டமா மாத்துறதுக்காக ஒரு ஸ்பீக்கரை தேர்வு செய்யறதுல மோடி குறியா இருக்காரு. இதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ் தான் கட்சியை சார்ந்த ஆட்களை தான் ஸ்பீக்கரா போடணும், லோக்சபால அவங்க தான் சபாநாயகராக உட்காரணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இது முதல் பாயிண்ட். இது மட்டும் இல்லாம ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் ஒரு சட்டம் இருக்கு. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவறாங்க பாத்தீங்களா, அப்படி தாவறதுக்கான தடை சட்டம் இருக்கு. இந்த சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1966-70 பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ரெண்டா உடைஞ்சு காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க இன்னொரு கட்சியா ஃப்ரேம் ஆனவங்க. அந்த காலகட்டத்திலேயே இது மாதிரியான ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறதுக்கான தடை சட்டத்தை கொண்டு வரதுக்காக சில கமிட்டிகள்லாம் அப்பாயின்ட் பண்ணப்பட்டுச்சு. யார் தலைமையில அப்படின்னா YB சவான் தலைமையில ஒரு மசோதாவை உருவாக்குறதுக்காகவே இந்த கமிட்டி போடப்பட்டு மசோதா டிராஃப்ட் வரையப்பட்டுச்சு. எப்பனா 1967. ஆனா இது சட்டமா மாற்றப்படலை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில மொரார்ஜி தேசாய் தனியா உடஞ்சு போய் 77 எம்பிக்களை கூட்டிட்டு போய் அவர் தனியா கட்சியை ஃப்ரேம் பண்ணி ஆட்சியெல்லாம் பிடிச்சார். ஸோ இது மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு. தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு, அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சியில நின்று தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு அவங்க கட்சியை உடைச்சிட்டு வெளியே போறாங்க ஒரு கூட்டமா. அதனால இது மாதிரியான கட்சி பிளவுகள் ஆட்சியிலேயே குலைச்சிரும். ஆட்சி அதிகாரங்கள் குலையக்கூடாது அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம பல எம்பிக்கள் ஜெயிச்சு வந்த உடனே காசுக்காகவும் பணத்துக்காகவும் தான் சொந்த கட்சியிலிருந்து மற்ற கட்சிக்கு மாறுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஏதாவது மினிஸ்டர் பதவி கிடைக்கும், வேற ஏதாவது பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு கட்சியில இருந்து ஜெயிச்சுட்டு மற்ற கட்சிக்கு மாறுறதுனால இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்பிருந்தே ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷனாவே இருந்துச்சு. ஆனா இது எக்ஸாக்டா எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1985 ராஜீவ்காந்தி பிரதமரா இருக்கும்போது தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வருது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த சட்டம் பயங்கரமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கான முழு அதிகாரம் லோக்சபால ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு, சட்டமன்றத்தில் அவைத்தலைவருக்கு தான் இருக்கு. சோ நாளைக்கு சந்திரபாபு நாயுடு கட்சி பிஜேபியோட கூட்டணியில் இருக்கு, நிதிஷ் கட்சி பிஜேபியோட கூட்டணி இருக்கு. இன்கேஸ் பிஜேபி சந்திரபாபு நாயுடைய தெலுங்கு தேச கட்சியை உடைச்சு அங்கிருந்து சில எம்பிக்களை தான் கட்சிக்கு மாத்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்பீக்கரை வச்சு பயன்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாம அவங்கள ஹோல்டு பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஸ்பீக்கர்னால முடியும். ஸோ அப்போ தெலுங்கு தேசம் கட்சி தன்னோட கட்சி உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஸ்பீக்கர் போஸ்ட் தனக்கு வேணும்னு நினைக்குது. அதே மாதிரிதான் நிதிஷ்குமாரும் தன்னோட கட்சி உடஞ்சிடக்கூடாது, தாங்கிட்டு இருக்கக்கூடிய 12 எம்பி பிஜேபி நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லோக்சபா பதவி அவர் கேட்கிறாரு. அப்போ ஒரு லோக்சபா ஸ்பீக்கருடைய ரொம்ப முக்கியமான பவர் எது அப்படின்னா இதை தான் சொல்றாங்க, இந்த கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ இதுக்கு பயந்தே தான் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய 2 கட்சியுமே இந்த லோக்சபா ஸ்பீக்கர் போஸ்ட்டை எப்படியாவது தான் கைப்பற்றிடணும் அப்படின்னு பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. கடந்த காலங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பல சட்ட மசோதாக்கள், அதாவது பல மசோதாக்கள் சட்டமா மாத்துறதுக்காக பாராளுமன்றத்தில் டிஸ்கஷனா வரும்போது எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டு அதை சட்டமா மாத்திருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டெலிகம்யூனிகேஷன் பில்லா இருக்கட்டும், இல்ல சிஆர்பிசியில கொண்டு வந்த மாற்றங்களா இருக்கட்டும், இந்த பில் எல்லாம், அதாவது இந்த மசோதாக்கள்லாம் சட்டமா பாராளுமன்றத்தில் மாற்றப்படும் போது 140 எம்பிக்களை அன்னைக்கு ஸ்பீக்கரா இருந்த ஓம் பிர்லா சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு இதை சட்டமா மாத்திருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணி ஒரு குரூப்பை வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிற எம்பியை வச்சு அதுல மெஜாரிட்டியை வாங்கி மசோதாவை அவங்க சட்டமா மாத்திருக்காங்க. இது எல்லாமே ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு மசோதா சட்டமா மாற்றப்படுது அப்படின்னா அந்த மசோதானா என்ன, அது எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு, அதனுடைய நல்லது என்ன கெட்டது என்ன, இது குறித்து விரிவாக விவாதிச்சு இந்த மசோதா சட்டமா மாற்றப்படணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பாராளுமன்றம் தான் முடிவெடுக்கும். பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு எம்பி இது குறித்து கருத்து தெரிவிப்பாங்க. குறிப்பா எதிர்கட்சியை சார்ந்தவங்க இது குறித்து ஏற்பு மறுப்பு தெரிவிப்பாங்க. இதை எல்லாத்தையும் பொருட்படுத்தாம ஜனநாயகத்துடைய மாண்புக்கு விரோதமா எதிர்கட்சியை சார்ந்தவங்களை, கேள்வி கேட்கக்கூடியவங்களை 140 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டு மசோதாவை சட்டமா மாத்தின வரலாறு கடந்த 8 வருஷத்தில் நடந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி மேல ஒரு சின்ன வழக்கு, அவர் மோடி அப்படிங்கிற பேரை தவறா பயன்படுத்திட்டாருன்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்ல இருந்து வெளியே அனுப்பிச்சாங்க. சோ அவரை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் இருக்கு. 24 மணி நேரத்துக்குள்ள ராகுல் காந்தியை வீட்டை காலி பண்ண சொன்னாங்க. அப்போ லோக்சபா ஸ்பீக்கருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப 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 முக்கியமான பவர் என்ன அப்படின்னா ஒரு எம்பியை சஸ்பெண்ட் பண்றதா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கக்கூடிய இடம். ரெண்டாவது, மொத்தமா ஒரு குழுவா ஒரு கட்சி உடைஞ்சிட்டு ஒரு பார்ட்டியிலிருந்து இன்னொரு பார்ட்டிக்கு வரும்போது இந்த கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்துமா பொருந்தாங்கிற முடிவு எடுக்கக்கூடிய இடம். மூணாவது, அப்படி எந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு சின்னம் கிடைக்கும். அப்படி சின்னம் கிடைக்கிறதுக்கான பேஸே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உடைஞ்சு வந்த குழுவை கட்சியை அங்கீகரிக்கிறதா. இந்த அங்கீகாரத்தினுடைய மையமே இந்த லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் தான் இருக்கு. சோ அப்போ ஒரு கட்சி உடையுதா இல்லையா,
ஒரு மெம்பரை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதா, எல்லா பவருமே இவர்கிட்ட இருக்கிறதுனால தான் தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரும் இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க. தான் கட்சியை பாஜக கண்டிப்பா உடைச்சிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. இது மட்டும் இல்லாம பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விஷயம் எது அப்படின்னா, ஒரு மசோதா சட்டமா மாற்றப்படுறதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தும் போது இந்த சட்டம், அதாவது இந்த மசோதா சட்டமா மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு பார்லிமெண்டினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணலாம். ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் வந்து விவசாய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. விவசாய சட்டங்கள் வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் போது அன்னைக்கு இருந்த எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை வந்து டைரக்டா மசோதாவை நீங்க சட்டமா மாற்ற முடியாது, எங்களுக்கு ஏற்பு கிடையாது, நீங்க பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சு இது குறித்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னாங்க. பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஆளுங்கட்சி எம்பி, எதிர்க்கட்சி எம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்டியா ஃப்ரேம் ஆகி ஒரு மசோதா குறித்து ஆழமான எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனை கேட்டு சில முடிவுகளை எடுப்பாங்க. அதாவது உடனே சட்டமா மாத்தாம, பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்றதுனூடாக மட்டுமே சட்டமா மாத்தாம, அறிவுஜீவிகள், எக்ஸ்பர்ட்ஸ், அந்த துறையில வல்லுநராக இருக்கவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு இது சரியா தப்பா, இதுல என்னென்னலாம் பயாஸ் இருக்கு, என்னென்னலாம் வந்து சரியா இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஒரு டீடைலான ஒரு ஆய்வறிக்கையை தயார் பண்றதுக்கான தான் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி யூஸ்வலா போடுவாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு எந்தெந்த மசோதா போகக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்த லோக்சபா ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. கடந்த 2014 இருந்து 24 வரைக்கும் மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில எத்தனை மசோதாக்கள் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு டிஸ்கஷனுக்கு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமானது, வெறும் 16% தான் போயிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 2009 இருந்து 2014 வரைக்கும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏறத்தாழ 71% மசோதாக்கள் பாராளுமன்றத்தினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் டிஸ்கஷனா மாத்தப்பட்டதுக்கு பிறகுதான் சட்டமா மாறி இருக்கு. அப்போ பாராளுமன்ற ஜனநாயகத்துல ரொம்ப 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 முக்கியமான விஷயம், மக்களுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த சட்டம் சரியா தவறா அப்படின்னு விவாதிக்க வேண்டிய பொறுப்பு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. இன்னும் நுட்பமா சொன்னோம்னா, ஆழமா இது குறித்து ஒரு ஆய்வு பண்ண வேண்டிய தேவை பாராளுமன்றத்துக்கு இருக்கு. அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி. ஆனா லோக்சபா ஸ்பீக்கர் நினைச்சா மட்டும்தான் ஒரு பில்ல ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்ப முடியும். சோ அப்போ பாஜகவுக்கு ஆதரவான ஒருத்தர் லோக்சபாவினுடைய ஸ்பீக்கரா வந்தா அவங்களுக்கு ஏத்த மாதிரியான சில சட்டங்களை ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பாமலேயே தடை பண்ணிடுவாங்க. இது கடந்த காலங்களில் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொடர்ச்சி நீடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மோடி அரசாங்கம் தனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை உள்ள கொண்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே டெக்னிக்கல் பார்லிமெண்டரி இஷ்யூஸ். ஆனா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் 3 மாசத்துல மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல் கூட்டணிகள் எப்படி அமையும்னு பிஜேபி மோடி அரசாங்கத்துக்கு தெரியாது. ஏன்னா ஹரியானால பாஜகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்து இப்ப குறைஞ்சிருச்சு. மகாராஷ்டிராவுக்கு செல்வாக்கு சுத்தமா அடிபட்டு போச்சு. அங்க அஜித் பவாரா இருக்கட்டும், சிவசேனாவினுடைய சிண்டே குழுவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே தன்னுடைய சொந்த கட்சிக்கே திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த பர்டிகுலர் கட்சியை சார்ந்த எம்பிக்களை மிரட்டுறதுக்காகவே, அதாவது வரக்கூடிய அக்டோபர் தேர்தலை மையமா வச்சு இவங்க எல்லாத்தையும் தன்னோட ஹோல்டு பண்றதுக்காகவே ஒரு ஸ்ட்ராங்கான பிஜேபிக்கு ஆதரவான ஒரு ஸ்பீக்கர் தேவை அப்படின்னு மோடி நினைக்கிறாரு. அப்போ முழுக்க முழுக்க பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய மாண்பை குலைக்கிற மாதிரியான செயல்களுக்கு பயன்படுத்துறதுக்கே ஒரு ஸ்பீக்கரை இவங்க யூஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பல கட்சிகளை உடைச்சு தன்னோட கட்சிகளுக்குள்ள இணைக்கிறதுக்காக, பல எம்பிக்களை விலைக்கு வாங்குறதுக்காக, குதிரை பேரத்தின் ஊடாக பல எம்பிக்களை வந்து கட்சி தாவல் நடவடிக்கையில் ஈடுபடுத்துறதுக்காகவே இந்த ஸ்பீக்கர் நடைமுறையை வந்து தொடர்ச்சியா வந்து மோடி அரசாங்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதனாலதான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்த ஸ்பீக்கர் போஸ்ட மையமா வச்சு பல சர்ச்சைகள் தினம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு. இன்னும் ஒரே நாளுக்குள்ள லோக்சபாவினுடைய ஸ்பீக்கர் யாருன்னு உறுதி செய்யப்படணும். அப்படி உறுதி செய்யப்படும் போது பல பிரச்சனைகள் மோடிக்கு காத்திருக்கு. அப்படி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு புதிய ஸ்பீக்கர் தெலுங்கு தேசத்துக்கோ இல்ல நிதிஷ்குமாருக்கோ முரண்பாடு உடையவராக இருந்தா கண்டிப்பா பிஜேபியினுடைய கூட்டணியில ஒரு மிகப்பெரிய விரிசல் விட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஜேபியை சார்ந்த ஒரு கோர் இந்துத்துவ சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு ஆள் லோக்சபாவினுடைய ஸ்பீக்கரா வரும்போது அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்துக்கு இந்தியா கூட்டணி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பல மசோதாக்கள்ல ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்ப சொல்லி பெரும் போராட்டத்தை நடத்துவாங்க. அப்போ அடுத்த சில ஆண்டுகள் இந்திய பாராளுமன்றம் மிகப்பெரிய கொதிநிலையில தான் இருக்க போகுது. அதுக்கு முழுக்க பொறுப்பா இருக்க போறது இந்தியாவினுடைய வரப்போற லோக்சபா ஸ்பீக்கர் தான்.